ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி ஆக்டிங்ல வந்துட்டு தமிழ்ல ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸாக எடுக்கப்பட்ட தடயம் அப்படின்ற வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா இப்போ ஜி5 OTT ஆப்ல ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது சீரிஸ்ல வர நம்ம ஹீரோவான சமுத்திரக்கனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒரே ஸ்டேஷன்ல எஸ்ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்க இருக்கிற ஏரியாவில் நல்ல ஒரு நைட் டைமா பார்த்து தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 4 கொலை அப்படின்றது நடந்திருக்கு. சோ இது எதுக்காக நடக்குது அப்படின்னு இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இன்னொரு லேடி இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு புதுசா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டே வராங்க. சோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, இதுக்காக இவங்க எல்லாத்தையுமே இந்த கொலைகளை வந்துட்டு பண்றாங்க, கடைசி அவங்களை பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கு. ஆக்சுவலா சமுத்திரக்கனி நடிச்ச ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது மட்டும் தான். சோ அதனால நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு பார்த்தேன். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. மெயினா இந்த சீரிஸ்ல வரக்கூடிய அந்த போலீஸ் கேரக்டருடைய ஆக்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பூரா இருக்கு. இன்ஃபேக்ட் எந்த ஒரு கேரக்டருமே பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பு அப்படின்றது அவங்களுடைய லைஃப்லயும் சரி இவங்க செய்யற வேலையிலுமே பாத்தீங்கன்னா சுத்தமா இல்லை. இது எல்லாத்தையும் விட அந்த கொலைகளை யார் பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு மிஸ்டியை இவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஓகே டு வாட்சாவது வந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாத மொக்கையா தான் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு வந்திருக்கு. ஃபைனலா வந்து சமுத்திரக்கனி ஆக்டிங்காக இந்த வெப் சீரிஸ் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை, ஒரு ஆவரேஜ் டு வாட்ச் தான். இப்போ ஜி5ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.